very good afternoon. So today class mobile networks. So already நம்ம mobile networks பற்றி previous class பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான நெட்ஒர்க்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்ன கனெக்டிவிட்டியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்ட் தான் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது மொபைல் நெட்ஒர்க்கில் என்ன மாதிரியான டெக்னாலஜிஸு, அதே மாதிரி என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நவ்வே டேஸை வந்து நம்ம 4G வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா, அந்த ஜென்ரேஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அதை உருவாக்குனாங்க, எந்த மெத்தடில் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு தான் நம்ம டுடே கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, ஸோ மொபைல் நெட்ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது வந்து ஒரு செல்லுலார் நெட்ஒர்க். ஓகேங்களா, நம்ம ஃபோன் வச்சுட்ருக்கோம்ல, இது வந்து என்னென்னா செல்லுலார் நெட்ஒர்க் தான். ஏன்னா நமக்கான டவர் எல்லாமே எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இன்க்ளூட் அந்த ஒயர்லெஸ் தான். ஓகேங்களா, ஏதோ ஒரு இடத்துல இருந்து நமக்கான சிக்னல்ன்றது நாம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அதுதான் செல்லுலார் நெட்ஒர்க். A mobile network or cellular network has it made up a large number of single areas, அதாவது இட்ஸ் கால்டு செல்ஸ். ஓகேங்களா, இது வந்து எப்படி நமக்கு வருது அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ். ஓகேங்களா, ஒரு இடத்துல இருந்து நம்பர் ஆஃப் சிக்னல் இல்லை சிங்கிள் நெட்ஒர்க்ஸ் தான் இது. இது வந்து நம்பர் ஆஃப் மொபைல்ஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படி, மொபைல்ஸ் மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கல எல்லா மொபைல் நெட்ஒர்க்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா நமக்கான டவர் மூலயமா எடுத்துக்கலாம் அந்த சிக்னல்ஸ். ஓகேங்களா, தி செல்ஸ் ஜாயின் டு ஃப்ரம் எ லார்ஜ் கவரேஜ் ஏரியா. அந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஸ் வந்து லார்ஜ் கவரேஜ் ஏரியானா என்னென்னா, ஒரு சர்க்கியூட் எடுத்தாச்சுன்னா அந்த சர்க்கியூட்டுக்கு எவ்வளோ ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த சிக்னல்ன்றது ஒர்க் ஆகும். அதுக்குள்ளே அந்த பர்டிகுலர் ஏரியாஸ்குள்ளே யூஸ் பண்ணுற செல்ஸுக்கு தான் வந்து என்னென்னா நமக்கான சிக்னல். ஓகேங்களா, யூசர் கேன் கிராஸ் இன்டு டிஃப்ரெண்ட் செல்ஸ் வித்தவுட் லோசிங் தர் கனெக்ஷன்ஸ். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிக்னல்ன்றதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. வித்தின் ஈச் செல் தேர் இஸ் அ பேஸ் ஸ்டேஷன். நமக்கான செல்ஸ் அந்த சிக்னல்ஸ் வரது எல்லாமே என்னென்னா ஒரு பேஸ் ஸ்டேஷன்ஸ் தான் நமக்கான வரும். இது வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் அண்ட் ரிசீவ் மொபைல் சிக்னலில் நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புவோம், அதே மாதிரி அந்த மெசேஜ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா திரும்பவும் நாம் பெறலாம். which send and receive the mobile signals. ஓகேங்களா, அந்த மொபைல் சிக்னல்ஸ் மூலயமா நமக்கான மெசேஜ் எப்படி பண்ணலாம், சென்ட் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இது வந்து என்னென்னா a mobile device will connect to the nearest or least base station. நமக்கான சிக்னல் கிடைக்கிற ஸ்டேஷன் வந்து எங்கே இருக்குன்னா, ஒன்று பக்கத்தில் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் அதுக்கான அந்த டவரேஜ் ஏரியா வந்து நான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அதிலிருந்து நமக்கான சிக்னல்ன்றது நாம் கிடைக்கும். அதுதான் வந்து என்னென்னா பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. த பேஸ் ஸ்டேஷன் ஆர் கனெக்டட் டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்ச் வேர் த கம்யூனிகேஷன் இஸ் சென்ட் டு அதர் டெலிஃபோன். அதாவது அந்த ஸ்டேஷன் மூலிமா நமக்கு கிடைக்கிற டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பரிவர்த்தனை ஒன்றும் இல்லை, அந்த தகவலை பரிமாறிக்கிற இடத்துல தான் வந்து நான் சொல்கிறாங்கன்னா டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்ச். அந்த கம்யூனிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், ஒருத்தர்கிட்ட இருந்து அனுப்பலாம், வாங்கிக்க முடியும், அதுக்கான தான் எக்ஸ்சேஞ்சுன்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, எதன் மூலிமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டெலிஃபோன் மூலிமா. ஓகேங்களா, கம்யூனிகேஷன் ஓவர் மொபைல் நெட்ஒர்க் இஸ் எ மேட் அப் வாய்ஸ், டேட்டா, இமேஜ் அண்டு டெக்ஸ்ட் மெசேஜ். நமக்கான கம்யூனிகேஷன்ஸ்லாம் எப்படி நமக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒன்று வாய்ஸ் இல்லைன்னா டேட்டா மூலியமாகவும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இமேஜ் இல்லைன்னா டெக்ஸ்ட்டாகவும் என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கான கம்யூனிகேஷன்ன்றது நடக்கிற மாதிரி நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து என்னென்னா செல்லுலார் நெட்ஒர்க். இந்த வேவ்ஸ் நமக்கு காட்டிருப்பாங்க. இது மூலயமா நமக்கான சிக்னல்ன்றது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, எல்லாமே வந்து ஒரு சிக்னலை நோக்கி தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த கனெக்டிவிட்டின்றது நடந்துகிட்ருக்கு. மொபைல் நெட்வொர்க்கிங் அசைன் டு த டெக்னாலஜி அண்ட் சப்போர்ட் வாய்ஸ் டேட்டா. வாய்ஸாகவும் இருக்கும், அப்படி இல்லைன்னா டேட்டாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி யூஸிங் வயா ரேடியோ டிரான்ஸ்மிஷன் சொல்யூஷன்ஸ். அதாவது நமக்கான மொபைல் நெட்வொர்க்கிங் வந்து என்ன ஆகும்னா அது வந்து ஒன் ஆஃப் த டெக்னாலஜி பேஸ்டு.
ஸோ அந்த சப்போர்ட் பண்ணுறது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா ஒன்று வாய்ஸாகவும் இல்லை டேட்டாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி மூலிமா. இது எல்லாமே என்னென்னா ரேடியோ டிரான்ஸ்மிஷன்ஸ். ஸோ அனலாக் வேவில் அந்த அனலாக் வேவில் நமக்கான சிக்னல்ஸ்ன்றது நமக்கான மொபைலுக்கு எடுத்துக்கப்படும். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கான சிக்னல் கிடைக்கும் போது நமக்கான கம்யூனிகேஷன்ன்றது ஈஸியாக நடக்கும். ஓகேங்களா. சப்போஸ் நமக்கு சிக்னல் வந்து சரியாக கிடைக்கலன்னா நமக்கான கம்யூனிகேஷன்ன்றது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா. மொபைல் நெட்வொர்க்கிங் assigned to the technology that can support data and voice network connectivity. அதாவது நமக்கான மொபைல் நெட்வொர்க்கிங் எப்படி அசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து டேட்டாவில் வாய்ஸாகவும் நமக்கான கனெக்டிவிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று ஒயர்லெஸ். எல்லாமே வந்து என்னவா நடக்கும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஒயர்லெஸ் மூலிமா தான் நமக்கு கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய மெத்தட்லாம் வந்து நம்ம மண்ணுக்குள்ளே அந்த ஒயர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புதைச்சிருப்பாங்க. அதன் மூலிமா நமக்கு கேபிள் மூலிமா நமக்கான வாய்ஸ்ன்றது கிடைக்கும். ஓகேங்களா. சிக்னலை எடுத்து. ஸோ இந்த மொபைல் நெட்வொர்க் வந்து எப்படி இருக்கும்னா ஒன்று மொபைல் ஃபோனு இல்லைன்னா டேப்லெட்ஸ். ஸோ டேப் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. ஸோ மொபைல் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற அந்த டேப். ஸோ இது எல்லாமே வந்து மொபைல் நெட்வொர்க் டிவைசஸ் தான். ஓகேங்களா. சரி. In past wireless communication, large used circuit switching to carry only voice over a network. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஒன்லி நாம் பேசிக்க தான் முடியும், வாய்ஸ் மட்டும்தான் கேட்டுக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்யூனிகேஷன் சொல்லலாம், டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை வாய்ஸ் கேட்டுக்கலாம், இல்லைனா இமேஜஸ் இருக்கலாம், இல்லைனா ஃபேஸ் கம்யூனிகேஷன் இந்த வீடியோ காலிங் மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கான தகவல்களை பரிமாறிக்கவும் முடியும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தாச்சா ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் மொபைல் நெட்வொர்க்கிங். ஸோ என்ன மாதிரியான ஜென்ரேஷன்ஸ்லாம் நமக்கான மொபைல் நெட்வொர்க்கிங்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் வந்து 1981 என்எம்டி லான்ச். அதுக்கப்புறம் செகண்ட் ஜென்ரேஷன் 1991 ஜிஎஸ்எம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது நமக்கான செகண்ட் டு தேர்ட் ஜென்ரேஷன் பிரிட்ஜ். ஸோ இது ரெண்டுமே காமன், அதாவது கொலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜிபிஆர்எஸ் லான்ச்சை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷனு. அதுக்கப்புறம் செப்பரேட்டாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் 3G 2003 நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா யூகே 3G லான்ச் பண்ணியிருக்கு. ஃபோர்த் ஜென்ரேஷன் 4G 2007. அதுக்கப்புறம் என்னென்னா ஃபிஃப்த் ஜென்ரேஷன் 5G 2019 + 2000. இதுக்கப்புறம் 22 அதுக்கப்புறம் வர ஒரு ப்ராசஸ் தான் வந்து என்னென்னா 5G. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அதாவது 1981 என்எம்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. During the initial period, the mobile system were based on analog transmission. இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் நமக்கான தகவல்கள் வந்து எப்படி இருக்கும், எப்படி நம்ம வந்து அனுப்ப முடியும், வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒன்று அனலாக் டிரான்ஸ்மிஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதனுடைய வேவ் மெத்தடில் எப்படி இருக்கும்னா அனலாக் மூலிமா இப்படியான வேவ் லென்த்து தான் இருக்கும். ஓகேங்களா. இதன் மூலிமா நமக்கான சிக்னல்ஸ் வந்து கெட் பண்ணி நமக்கான வாய்ஸை வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். அவ்வளோ கெப்பாசிட்டி தான் 1981 கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. அந்த என்எம்டி. ஸோ என்எம்டியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நார்டிக் மொபைல் டெலிஃபோன் கம்யூனிகேஷன்ஸ். ஓகேங்களா. நார்டிக் மொபைல் டெலிஃபோன் கம்யூனிகேஷன்ஸ். இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா இது ஒன் ஆஃப் த வெரி லோ டிராஃபிக் டென்சிட்டி. அதாவது இது வந்து ரொம்பவும் காமனாக ஒரு லோ பவர். அதாவது ஓகேங்களா இது ஒன்லி என்ன பண்ண முடியும், ஒன்லி நம்ம வாய்ஸ் தான் வந்து கேட்டுக்க முடியும். ஓகேங்களா. இது வந்து ஒரு ரேடியோ சிக்னல், ஒரு ரேடியோ சேனல் மாதிரி நம்ம ஒரு தகவல் சொல்கிறாங்க அதை என்ன பண்ண முடியும், கேட்டுக்க தான் முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி திரும்ப பேச முடியும், அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் நமக்கான அதிகப்படியான டெக்னாலஜிலாம் அப்போல்லாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வெரி வாய்ஸ் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி புவராக இருந்துச்சு. ஓகேங்களா. இது ரொம்பவும் விட்டு விட்டு சிக்னல் இல்லாத மாதிரி நமக்கு கேட்கும்.
ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கான வாய்ஸ்ன்றது சரியாக கேட்காத போது அது வந்து ஒரு இரிட்டேட்டான ஒரு விஷயம் மாதிரி அப்போது தெரிஞ்சுது. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் அவ்வளோதான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷனில் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக 1991 ஜிஎஸ்எம் லான்ச். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் வாய்ஸ் குவாலிட்டியை அதிகப்படுத்தி நமக்காக கொடுத்துருக்குறாங்க. Later, the second generation of mobile system were placed on digital transmission with GSM. GSM ஓட full form என்னன்னா Global System for Mobile Communications. ஓகேங்களா, இது வந்து என்னன்னா இது வந்து மோஸ்ட் பாப்புலர். இது அப்போ தான் வந்து 1991 கொஞ்சம் அதிகப்படியான பாப்புலராக வந்துட்டு இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இதனுடைய ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஓகேங்களா, எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 900 மெகாஹெர்ட்ஸ் பர் செகண்ட். அதாவது அதில் இருந்து 1800 மெகாஹெர்ட்ஸ் அதனுடைய ஸ்பீடு வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கக்கூடாது, ஃப்ரீக்குவென்சி பேண்ட், அதாவது அதனுடைய சிக்னலை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கிறதால நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக அதாவது கிளியராக வந்து வாய்ஸை நம்ம கேட்டுக்க முடியும் அந்த 2Gயில். அதே மாதிரி நமக்கான வாய்ஸு வீடியோஸாகவும் நமக்கு அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன்ஸ். ஓகேங்களா, என்னது டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன், அதாவது ஜிஎஸ்எம் மொபைல் சிஸ்டம் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷனை நமக்கு சிம் பேஸில் கொடுத்துருக்காங்க. சிம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டி மாடியூல். இது வந்து என்னென்னா நான் ஒவ்வொரு யூஸரும் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸ், அதாவது நம்பர், அந்த ஆத்தரைஸ்டு நம்பர் மூலிமா நம்ம கனெக்டிவிட்டின்றத பண்ணிக்க முடியும். இது வந்து கொஞ்சம் செக்யூராகவும் இருக்கும். ஓகேங்களா, அதாவது என்கிரிப்டு டிஸ்கிரிப்டுன்னுவாங்க, அதாவது ஒரு தகவல்களை யாரும் திருடாத மாதிரி நம்ம அனுப்பலாம். அதே மாதிரி அந்த தகவல்களை ஈஸியாகவும் பெறவும் முடியும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா செகண்ட் டு தேர்ட் ஜென்ரேஷன் பிரிட்ஜ் 2.5G 2000 GPRS லான்ச் பண்ணியிருக்காங்க. GPRS was introduced here. It's seen as excess period of mobile networking development. Between 2G and 3G, GPRS stands for General Packet Radio Devices. அதாவது சர்வீஸ். GPRSனா General Packet Radio Services. இது வந்து டேட்டா வந்து நமக்கு மொபைல் டிவைசஸாக கன்வெர்ட் பண்ணி சென்ட் அண்டு ரிசீவ் பண்ணிக்கலாம். எது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மெசேஜ் இல்லை பிக்சர்ஸாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இமெயில்ஸாகவும் நமக்கு கொடுத்துக்கலாம். இது வந்து அப்போதைக்கு ஒரு பாப்புலர் ஆப்ரேட்டிங் ஸ்பீடாகவும் இருந்தது. 150 KB பிட்ஸ் கிலோபைட்ஸும் இருக்குது. அதே மாதிரி 384 கிலோபைட்ஸாகவும் அதனுடைய ஸ்பீடுன்றது கொடுத்தாங்க அப்போதைக்கு ரேஞ்சில். இது எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா EDGE என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட் ஃபார் குளோபல் எவாலுவேஷன். இது வந்து நமக்கு இப்போதைக்கு ஸ்பீட் பண்ணி கொடுக்குற ஒரு டேட்டா சிக்னல்ஸாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜென்ரேஷன் வந்து அடுத்த கண்டினியூ வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.